வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் இந்தியன் ஜாகிரபி பொறுத்த வரைக்கும் மினரல்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். கூடவே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். அதாவது தாது பொருட்கள், கனிமங்கள் பற்றி படிச்சிருக்கோம். உலோகம், பலவகம், அதாவது மெட்டாலிக், நான் மெட்டாலிக். ஓகேங்களா? அதே போல் ரிசோர்ஸ் பற்றி பார்க்கும்போது ரெனியூவபிள் ரிசோர்சஸ், புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். அதே போல் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ், புதுப்பிக்க இயலாத வளங்களை படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம்னா காடுகளும் அதில் வாழக்கூடிய உயிரினங்கள். ஓகேவா? ஸோ ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப். ஸோ எத்தனை டைப் ஆஃப் ஃபாரஸ்ட் இந்தியாவில் இருக்குது அண்டு அதில் வாழக்கூடிய உயிரினங்கள் எப்படி இருக்குது, ஃபாரஸ்ட் அண்டு வைல்ட் லைஃப் பற்றி பார்க்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேசிக்காக தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ஸோ பயோம்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. பயோம்ஸ். ஸோ பயோம்ஸ் என்ன விஷயம்னா, பயோம் இருக்கு இல்லையா, நான் படிக்கிற பயாலஜி இருக்கு இல்லையா, ஸோ பயாலஜி அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் லிவிங் பீங்ஸ். ஓகேவா? என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பயோ அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா லிவிங் பீங்ஸ் அப்படின்னு. உயிரினங்களை பற்றின ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா பயோ. அப்படி சொல்றாங்கன்னா பயோம்ஸ் தமிழில் பார்த்தீங்கன்னா பல் உயிர் தொகுதி. ஓகேவா? தமிழ் பார்த்தீங்கன்னா பல் உயிர் தொகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பல் உயிர் தொகுதினா பல உயிரினங்கள் வாழக்கூடிய. ஓகேவா? யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஒரு காட்டில் போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த காட்டில் இருக்கும் சிங்கம், புலி இருக்கும், நாம இருக்கும், அடுத்து சின்ன சின்ன தாவரங்கள் இருக்கும், வெட்டுக்கிளி இருக்கும், ஒரு விதமான அனைத்து விதமான அனிமல்ஸும் இருக்கும். ஓகேங்களா? சொல்றாங்க ஸோ பல உயிரினங்கள் வாழக்கூடிய தொகுதி. என்ன சொல்றாங்க இங்கிலீஷ்ல? ஸோ இட்ஸ் அ ஜியோகிராபிக்கல் ரீஜன். ஜியோகிராபிக்கல் ரீஜன். இது ஒரு புவியியல் பகுதி. அங்க என்ன இருக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா, பல விதமான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் காணப்படுது. ஓகேவா? அப்படின்னா அது பேரு பயோம்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஒரு குறிப்பிட்ட ஏரியால அங்க பல விதமான தாவரங்களும் விலங்குகளும் இருந்தா ஜியோகிராபிக்கல் ரீஜன் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா, அதுக்கு பயோம்ஸ்ன்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னாகும்? ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாவர விலங்கும் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கும். அது என்ன பண்ணும்? ஒவ்வொரு ரீஜனோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தாவரங்கள் என்ன பண்ணும்? ஸோ விலங்குகளுக்கு உணவாக மாறும். ஓகேங்களா? அதே போல விலங்குகள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த விலங்குகள் இறந்த பிறகு ஏன்னா அது மண்ணோட மண்ணா மக்கி போய் டீகே ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தாவரத்துக்கே ஃபெர்டிலைசராக மாறும். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒரு இன்டராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். சொல்கிறாங்க ஸோ பயோம்ஸ் ஸோ ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஃப்ளோரா ஃபானா நேச்சரோட கண்டிப்பாக ஒரு இன்ட்ராக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அது என்ன பண்ணுறாங்க? பயோமை ரெண்டாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? ஒன்று டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ். டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் அதாவது நிலத்துல காணப்படக்கூடிய பயோம்ஸ். டெரஸ்ட்ரியல் தான் நிலம். ஓகேவா? நிலத்துல காணப்படக்கூடிய பல்லுயிர் தொகுதி. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் பயோம்ஸ். ஓகேவா? அதாவது நீர்ல காணப்படக்கூடிய பல்லுயிர் தொகுதி. ஏன்னா காற்றுல நமக்கு என்ன இருக்கு? ஸோ பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல், நிலத்துலேயும் நமக்கு தாவரங்கள் விலங்குகள் இருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா கடலா இருக்கட்டும், ஆறுகளா இருக்கட்டும், அங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ மீன் இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விலங்குகள் இருக்கு. கூட பார்த்தீங்கன்னா தாவரங்களும் காணப்படுது. என்ன சொல்றாங்க? ஸோ ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று டெரஸ்ட்ரியல், நிலத்துல காணப்படக்கூடிய பயோம்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக், நீர்ல காணப்படக்கூடிய பயோம்ஸ் பிரிக்கிறாங்க. ஓகேவா? சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நிலத்துல காணப்படக்கூடிய பயோம்ஸ். ஸோ டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ், நிலத்துல காணப்படக்கூடியது மீன்ஸ் நில பல்லுயிர் தொகுதி. ஓகேவா? ஸோ இங்கே விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன் எப்படி சொல்ற வேர்ல்டு இருக்கு இல்லையா, வேர்ல்டுல எங்கெல்லாம் லேண்ட் இருக்கோ அதை என்ன பண்றாங்க? ஸோ கிளாஸிஃபை பண்றாங்க. ஓகேவா? ஸோ எர்த்தோட கிரஸ்ட், புவியோட நிலவு படிச்சோம் இல்லையா, அங்கே என்ன பண்றோம்? ஸோ கிளாஸிஃபை பண்றதுக்கு தான் நில பல்லுயிர் தொகுதி. ஓகேவா? இங்கே என்ன பண்றாங்க? மொத்தம் 5ஆ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம். டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ். ஓகேவா? டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ். தமிழ் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா டிராபிக்கல்ன்றது வெப்பமண்டலம். அப்போ காடுகள் இருந்தது வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி. வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி ஃபர்ஸ்ட். ஓகேவா? டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ்னா வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி. ஓகே, வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி. ஓகேவா? ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் சவானாஸ். டிராபிக்கல் சவானா சொல்லுவாங்க. டிராபிக்கல் சவானாஸ் பயோம்ஸ். ஓகேவா? அப்படி சொல்லி தமிழ்ல பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல சவானா.
தமிழ்நாட்டில் எழுதுறாங்க. ஓகேவா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து டிராபிக்கல் சவானா தான் வெப்பமண்டல சவானா. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்றாங்க டெசர்ட் பயோம். டெசர்ட்னா பாலைவனம். ஓகேவா? டெசர்ட் பயோம்ஸ். தமிழ்ல பார்த்தீங்கன்னா பாலைவன பல்லுயிர் தொகுதி. பாலைவன பல்லுயிர் தொகுதி. ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேட் கிராஸ்லேண்ட். டெம்பரேட். ஓகேவா? ஸோ டெம்பரேட் என்னதுன்னா கொஞ்சம் மிதவெப்பம். லைட்டாக கொஞ்சம் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஓகேவா? டெம்பரேட் கிராஸ்லேண்ட். டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம்ஸ். அப்புறம் டெம்பரேட்னா மித வெப்பமண்டல. மித வெப்ப மண்டல கிராஸ்லேண்ட் புல்வெளிகள். ஓகேவா? கிராஸ்லேண்ட்னா புல்வெளிகள். அப்போ என்ன சொன்னா டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம்ஸ் மித வெப்பமண்டல புல்வெளிகள் பயோம்ஸ். ஓகேவா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து துந்திரா. துந்திரா. துந்திரானா நம்ம துருவம்னு சொல்றோம்ல தமிழ்ல தான். துந்திரானது வந்து துந்திரா பயோம்ஸ்னா இந்த போலார் ரீஜன். ஓகேவா? தமிழ்லயும் அப்படிங்கிறாங்க. துந்திரா பல்லுயிர் தொகுதி. துந்திரா பல்லுயிர் தொகுதி. ஓகேவா? அப்படின்னு சொல்றாங்க நிலத்துல காணப்படக்கூடிய பயோம்ஸ் மீன்ஸ் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் அஞ்சா பிரிக்கிறாங்க. ஓகேவா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிராபிக்கல் பயோம்ஸ், அதாவது வெப்பமண்டல காடுகள் பயோம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் சவானா, வெப்பமண்டல காடுகள், வெப்பமண்டல சவானா. அடுத்து டெசர்ட் பயோம்ஸ்ல பாலைவன பல்லுயிர் தொகுதி. அடுத்து 5 நாளா பார்த்தீங்கன்னா டெம்பரேட் பயோம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டெம்பரேட்னா மிக வெப்பமண்டலம். ஓகே, டெம்பரேட் கிராஸ்லேண்ட் பயோம்ஸ் பார்த்தீங்கன்னா மிக வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி. கடைசி விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, நமக்கு துந்திரான்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது பேசிக்கான விஷயம். ஒவ்வொன்றை பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் ஆல்ரெடி சொன்னதான் பூமியோடைய லேண்டை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணலாம். இதுதான் ஸோ டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம். டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ் ஆல்ரெடி படிச்சுதான். ஸோ வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி. ஓகேங்களா? அப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி உருவாகுதுன்னா பூமி இருக்கு இல்லையா, பூமியில ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்கன்னா பூமியோடைய அந்த நிலநடுக்கோடு தட் மீன்ஸ் ஈக்குவட்டோரியல் ரீஜன் இருக்கு. ஓகேவா? பூமத்திய ரேகை சொல்லும் இல்லையா, ஈக்குவட்டல் ரீஜன் இருக்கு. இங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பூமியோடைய ஈக்குவட்டல் ரீஜன்ல நமக்கு என்ன ஆகுது, சூரிய வெப்பம் அதிகமாக பட்டுட்டே இருக்கு. எப்படி போடுது, பர்பண்டிகுலரா செங்குத்தா போடும். ஓகேவா? அப்புறம் சொல்லுவோம் ஆல்ரெடி இங்க ஸோ வந்து பூமியோட கிளாசிஃபிகேஷனாக படிச்சிருக்கோம். ஸோ இங்க என்ன பார்த்தீங்கன்னா சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் மீன்ஸ் பெர்பெண்டிகுலர் ரேஸ் வந்து ஃபால் ஆகிட்டே இருக்கு 0 டிகிரி எக்ஸாக்டா. அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதிகமான ஹீட்டிங்காக ப்ரொடியூஸ் ஆகும். என்னன்னா அதிகமான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்படின்னாச்சா அதிகமான ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுறப்ப இங்க இருக்கக்கூடிய கடல் இருக்கு இல்லையா, அத்தனை ஆகும் கடல் தண்ணி ஃபுல்லாக ஆவியாகி போய்கிட்டே இருக்கும். அப்போ டெய்லியும் அதிகமான டெம்பரேச்சர் ஃபால் ஆகுது. டெய்லியும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடல் ஃபுல்லாக ஹீட் ஆகுது. டெய்லி ஆகுது, டெய்லி அந்த ஹீட் ஆனால் ஃபுல்லாக மேலே போயிட்டு மேகமாக மாறுது. அந்த மேகம் என்னது டெய்லியும் மழை இருக்குது. ஓகேவா? சப்போஸ் 4 o'clock ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். 4 o'clock ரெயின்ஃபால் ரெகுலராக 4 மணிக்கு என்னன்னா மழை பொழிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்புறம் ரெகுலராக டெய்லியும் மழை பெய்யுறப்ப இந்த பகுதி எப்படி இருக்கும், ஸோ வந்து பச்சை பசேல்னு இருக்கு இல்லையா, அப்போ சொல்றாங்க பசுமை மாறா காடுன்னு சொல்றாங்க. பசுமை மாறா காடுகள் பார்த்தீங்கன்னா வந்து டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் படிச்சோம். ஓகே, டிராபிக்கல் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் படிச்சோம். ஓகேவா? அப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயமா இந்த இது இருக்குல்ல, மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயம் இருக்கு இல்லையா, அது எப்படி வருது, சன்னோட ரேஸ் வந்து பர்பண்டிகுலரா செங்குத்தா நம்மளுடைய பூமத்திரைகளை விழுது. ஓகேங்களா? அதனால என்ன ஆகுது, அளவுக்கு அதிகமான வெப்பம் வந்து தண்ணி ஆவியாகுது. அந்த தண்ணி வந்து மேலே போயிட்டு மேகம் மாதிரி டெய்லியும் மழை பெய்யுது. அது மழைக்கு இப்போ தான் 4 o'clock ரெயின்ஃபால். அப்படின்னா ரெகுலராக மழை பெய்யறதுனால வந்து அந்த ஏரியாவை கிரீனிஷாக இருக்கும், காடுகள் நிறையா இருக்கும். ஓகேவா? அந்த ரீஜன் இருக்கு இல்லையா, அது எப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0 டிகிரி மட்டும் கிடையாது, அப்படின்னா ஓரளவுக்கு முன்னையும் பின்னே இருக்கும். அப்போ 0 டிகிரி இங்கே வச்சுக்கோங்க, அது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டிகிரி நார்த். அதே போல் பார்த்தீங்கன்னா கீழே பார்க்கும்போது அதிகபட்சமாக குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 5 டிகிரி சவுத். ஓகேவா? 5 டிகிரி நார்த்ல இருந்து 5 டிகிரி சவுத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெகுலர் நமக்கு என்ன ஆகுது, மழை பெய்யறதுனால காடு கிரீனிஷா இருக்கு இல்லையா, அப்படின்னா வந்து பலவிதமான காடு, பலவிதமான விலங்குகள் இருக்கு, பலவிதமான அனிமல்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் இருக்கு. ஓகேவா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு அமேசான் இங்கே தான் இருக்கு. அமேசான் காடுகள் கேள்விப்படுறாங்க இல்லையா, அமேசான் காடுகள் அது எங்க இருக்கு, இந்த ரீஜன்ல தான் இருக்குது. மீன்ஸ் 5 டிகிரி நார்த்ல இருந்து 5 டிகிரி சவுத்துக்குள்ள தான் இருக்கு. தட் மீன்ஸ் எங்க இருக்குது, டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்குள்ள நமக்கு என்ன வருதுன்னா அமேசான் காடுகள் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து காங்கோ பேசன், காங்கோ பேசன், காங்கோ பேசன் இது பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். தமிழ்ல வந்து அயன் அப்படிங்கிற படம் வந்துச்சு.
அந்த சூர்யா வந்து டைமெல்லாம் கடத்திட்டு இருப்பார் இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா வந்து காங்கோ காமிப்பாங்க, காங்கோ நாட்டை காமிப்பாங்க. ஓகேவா? அந்த காங்கோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இந்த டிராபிக்கல் ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் வருது. இதெல்லாம் முழுக்க முழுக்க ஃபாரஸ்டான ஏரியா. ஓகேங்களா? இங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன இருக்குன்னா ஃபாரஸ்ட் ஏரியாங்கிறதுனால இங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்கல் டூல்ஸ் கிடைக்கும். என்ன சொல்றதுன்னா பொருளாதார ரீதியா எப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அமேசான் காட்டில் கிடைக்காத மூலிகை கிடையாது. ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா ஸோ பொருளாதார ரீதியா எக்கனாமிக்கல் இம்பார்ட்டன்ட் இருக்கும். என்ன சொல்றதுன்னா பொருளாதார ரீதியா இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்னா சூரியனோட கதிர்கள் ஃபாலோ ஆகுது. அதனால தண்ணியாகவே ரெகுலரா மழை பெய்யுது. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா 4 ரெட் ஃபால்ன்றாங்க. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 5 டிகிரி நார்த்லேருந்து 5 டிகிரி சவுத் வரைக்கும். ஓகேவா? அது நமக்கு இருக்கிற விஷயமா பார்த்தீங்கன்னா வந்து அமேசான் காடு, அதே போல காங்கோ விஷயம் தான் இருக்கு. அப்படி சொல்றாங்க ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இருக்கிறனால நமக்கு என்ன வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நமக்கு ஸோ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பொருளாதார ரீதியாக வந்து பயன்படுது. சரிங்க சார், இது மட்டும் தான் இருக்கா? தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிடையாதுன்னா இந்தியாவில் இருக்கு. எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இந்தியா இருக்கு இல்லையா, இந்த ரீஜன்ல கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்போ ஆக்சுவலாக 5 டிகிரியில் முடிஞ்சு பட் கொஞ்சம் வந்து இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்கும். அப்படின்னா வந்து கேரளா வரைக்கும் இருக்கு. ஓகேவா? ஸோ உதாரணத்துக்கு கேரளா இருக்கு இல்லையா, கேரளாவில் பார்த்தீங்கன்னா சைலண்ட் வேலின்னு சொல்லுவாங்க. கேரளா வந்து சைலண்ட் வேலி, அமைதி பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. கேரளாவில் வந்து சைலண்ட் வேலி, தமிழில் பார்த்தீங்கன்னா அமைதி பள்ளத்தாக்கு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயிர். ஓகே, அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயிர், அதாவது வெப்பமண்டல காடுகள் பல்லுயிர் தொகுதி இந்தியாவில் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சைலண்ட் பள்ளத்தாக்கு, அமைதி வேலி, அமைதி பள்ளத்தாக்கு சைலண்ட் வேலி தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கோம் இந்த ரீஜன்ல மீன்ஸ் அமேசான் காங்கோ டிஸ்ட்ரிக்ட்ல கம்ப்ளீட்டா வந்து ஃபாரஸ்ட் ரீஜன். ஓகேவா? அப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன்ல வந்து நிறைய மெடிசின்ஸ் கிடைக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் இருக்குன்னா லப்பாச்சோ ஒரு மெடிசன் இருக்கு. தமிழ்ல அப்படி எழுதுறாங்க லப்பாச்சோ, லப்பாச்சோ. ஓகேவா? லப்பாச்சோ ஒரு மெடிசன் இருக்கு. அந்த மெடிசன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு கேன்சர் குணப்படுத்தும். கேன்சர் வந்து குணப்படுத்தும். அப்படிப்பட்ட கேன்சர் குணப்படுத்துற அந்த மெடிசன் எங்க இருக்குன்னா ஆல் ஓவர் இந்தியா ப்ரொடியூஸ் ஆகுது. அங்கதான் கிடைக்குது. ஆக்சுவலாக ஒரு பிளான்ட். ஓகேங்களா? ஸோ லப்பாச்சோ ஒரு ட்ரீ மாதிரி இருக்கும். ஓகே, அப்படின்னா வந்து லப்பாச்சோ ட்ரீ பார்த்தீங்கன்னா வந்து அதில் கிடைக்கக்கூடிய மெடிசன்ஸ் வந்து ரொம்ப கேன்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. பட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இது வேர்ல்டு ஃபுல்லாக அங்கங்கே கிடைச்சாலுமே நியர்லி 70%, ஓகேவா, உலகத்துல எல்லா பக்கமும் கிடைக்குது அங்கங்க. பட் என்ன விஷயம் நியர்லி 70% பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க கிடைக்குதுன்னா டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோல தான் கிடைக்குது. அந்த அளவுக்கு ஒரு மெடிசன் இம்பார்ட்டன் ஏரியா தான் வந்து நமக்கு வெப்பமண்டல காடுகள் சொல்லுது. ஓகேவா? இது தெரிஞ்சுக்க வந்து கேன்சர் குணப்படக்கூடிய லப்பாச்சோ அப்படிங்கிற ஒரு தாவரம் வந்து குணப்படுது நம்மளுடைய வெப்பமண்டல காடுகளில் தான் காணப்படுது. ஓகேவா? நியர்லி 70% வந்து இங்கே தான் காணப்படுது. ஓகே, ஸோ அடுத்த ரெண்டாவது பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டிராபிக்கல் சவானா. டிராபிக்கல் சவானா தமிழில் எழுதுவாங்க. ஸோ வெப்பமண்டல காடுகள் சவானா. ஓகேவா? டிராபிக்கல் சவானா மீன்ஸ் வெப்பமண்டல காடுகள் சவானா. அப்போ இதெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ வந்து 0 டிகிரி, ஓகேவா, எக்ஸாக்டா 5 டிகிரி நார்த்து, ஓகே, 5 டிகிரி சவுத். இதை வந்து எக்ஸாக்டான ரீஜன். ஓகேவா? பட் நம்ம கேரளாவை பற்றியும் பார்த்தோம். கேரளாலையும் கொஞ்சம் ஒரு தாக்கத்தை பற்றி பார்த்தோம். அப்போ என்ன பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து நம்ம 10 வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ 10 டிகிரி நார்த் வரைக்கும் அதோட இம்பாக்ட் இருக்கு. இந்த 10 டிகிரி நார்த்து 10 டிகிரி சவுத் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருந்தால் ஓரளவுக்கு வெப்பமண்டல காடுகளோட இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா டக்குன்னு ஒரே மாதிரி ஸ்கேல் வச்ச மாதிரி நம்மளுடைய வெப்பம் குறைஞ்சிடாது. ஓகேங்களா? யோசிச்சு பாருங்களேன். நீங்க நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இங்க எப்படி இருக்கும் 100 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக 100 டிகிரி முடிஞ்சு 0 டிகிரி ஆரம்பிச்சிடாது. ரோடு நடந்து போட்டுருக்கும்போது என்ன ஆகும், வெப்பம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபால் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ நடந்துட்டு இருந்து என்ன ஆகும், ஸோ 100 டிகிரி, அடுத்து 98 டிகிரி, 90 டிகிரி சொல்லுவாங்க. ஃபால் டெம்பரேச்சர் கொஞ்சம் குறைஞ்சி போய் தான் வந்து டெம்பரேச்சர் ஃபுல்லாக முடியும். ஓகேங்களா? அதே போல விஷயம். ஸோ எக்ஸாக்டாக 5 டிகிரியில் கரெக்டாக முடிஞ்சிடாது. அதுதான் ஓரளவுக்கு 10 டிகிரி வரைக்கும் அவரோட தாக்கம் வந்து இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? அப்போ நமக்கு இங்கே தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா இந்த டிராபிக்கல் சவானா அப்படிங்கிறது தான் இதோட ரீசன் தெரிஞ்சுங்க. டிராபிக்கல் சவானாங்கிறது 10 டிகிரி சவுத், 10 டிகிரி நார்த். ஓகேவா? 10 டிகிரி சவுத் அங்கே ஆரம்பிச்சுன்னா 20 டிகிரி நார்த் சவுத் இருக்கு. 20 டிகிரி நார்த் சவுத் வரைக்கும் போகும். ஓகேவா? ரேஞ்ச் தெரிஞ்சுங்க. 10 டிகிரி டு 20 டிகிரி நார்த் சவுத். சின்ன நார்த்தில் எப்படி இருக்கோ அதே போல தான் சவுத்லையும் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ தெரிஞ்சுங்க டிராபிக்கல் சவனா வெப்பமண்டல காடுகள் சவனாங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 10 டிகிரி நார்த்ல இருந்து 20 டிகிரி நார்த் சவுத் வரைக்கும் இருக்கு.
ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதான் சொல்றாங்கன்னா வந்து டிராபிக்கல் செவனோட ரேஞ்ச். ஓகேவா? இங்க நமக்கு என்ன சார் அப்படி காணப்படும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு பெரும்பாலும் வந்து நமக்கு கிராஸ் லேண்ட்ஸ் புல்வெளிகள் காணப்படும். இங்க ஓரளவுக்கு புல்வெளிகள் இருக்கு. வேற என்ன சார் இருக்கு மிக முக்கியமா, இங்க வந்து நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ஓகேவா? உதாரணத்துக்கு லயன் இருக்கு. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டைகர், டீர். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய அளவுக்கு காடுகளும் இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி கம்ப்ளீட்டாக புல்வெளியும் இருக்காது. அதுக்கு இடைப்பட்ட பகுதி. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன அனிமல்ஸ் இருக்குது? பெரும்பாலும் வந்து நமக்கு லயன் இருக்கு, டைகர் இருக்கு, நம்மளுடைய மான், டீர் இருக்கு, ஜீப்ரா, வரிக்குதிரை, ஜிராஃபி, ஒட்டகச்சிவிங்கி. ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எங்க காணப்படுது? நமக்கு டிராபிக்கல் சவனாங்கிற பேர்ல காணப்படுது. ஓகேவா? அடுத்து நம்ம தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இது எந்தெந்த ரீஜன்ல எந்தெந்த பகுதியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சஹாரா. ஓகேவா? எங்க இருக்குன்னா சஹாரால காணப்படுது. சஹாரா. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா. சஹாரா வந்து ஆஸ்திரேலியால நமக்கு டிராபிக்கல் சவானா காணப்படுது. ஓகேங்களா? கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டிராபிக்கல் சவானா காணப்படக்கூடிய ரீஜன் கேட்டாங்கன்னா வந்து ஸோ சஹாரா, அதாவது ஆப்பிரிக்கா இருக்கு இல்லையா? ஸோ சஹாரா ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ்திரேலியால நமக்கு டிராபிக்கல் சவானா வெப்பமண்டல சவானா காணப்படுது. முன்னே பாயிண்ட் தாங்க. வெப்பமண்டல சவானத்துக்கு டிராபிக்கல் சவானா 10 to 20 டிகிரி. அது நார்த்லயும் அப்படிதான், சவுத்லயும் அப்படிதான். ஸோ வந்து 10 to 20 டிகிரி நார்த் சவுத். சரியா? ஸோ இங்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் தெரிஞ்சுன்னா எந்தெந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா காணப்படுது. ஓகேவா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சவானா இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டா டெம்பரேச்சராகவும் இருக்காது, ஓரளவு கூலிங்காகவும் இருக்காது, நார்மலா இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம எங்க படிச்சோம் பாருங்க. ஓகேங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, டிராபிக்கல் ஃபாரஸ்ட் முழுக்க முழுக்க வெப்பமண்டல காடுகள். வெப்பமண்டல காடுகள். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டா ஃபாரஸ்ட் தான் பெரும்பாலும் இருக்கும். மெஜாரிட்டி ஃபாரஸ்ட் தான் இருக்கும். ஓகேவா? அந்த 5க்கு 5 டிகிரி சவுத் இருந்துச்சுல, எப்படி இருக்கு இல்லையா? 0 டிகிரி, அப்போ 5 டிகிரி நார்த்து, 5 டிகிரி சவுத். இந்த மெஜாரிட்டி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃபாரஸ்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? இல்லாட்டி பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். மக்களால் வாழ்றது ரொம்ப சிரமம். ஓகேங்களா? அடுத்து கவனிச்சிங்கன்னா வந்து இங்கே இருக்குது டெசர்ட் பயோம்ஸ். டெசர்ட் எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்டா வந்து தாவரங்கள் இல்லாம நம்ம வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கும். அப்ப அங்கேயும் வாழ முடியாது. ஓகேவா? பட் இங்க பாருங்களேன், இங்க என்ன பாத்தீங்கன்னா டிராபிக்கல் சவானா அப்படிங்கிற ரீஜன் வந்து இங்க இருக்கு. ஸோ டெம்பரேட் ஃபாரஸ்ட்டுக்கும் நம்மளோட டெசர்ட்டுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கு, இடையில இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த ரீஜன் எப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப வெப்பமாவும் இருக்காது, ரொம்ப கூலிங்காவும் இருக்காது, ஓரளவு மீடியமா இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? சும்மா அங்க இருந்த காடுகள் என்ன பண்றோம்? பெரும்பாலும் ஆக்குபை பண்ணி அர்பனா மாத்திட்டு இருக்கோம். ஓகேவா? பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வந்து இந்த ரீஜன் எப்படி இருக்கு? ஸோ நோ ஹாட், ரொம்ப ஹாட்டாவும் இருக்காது, ரொம்ப கூலிங்காவும் இருக்காது. அப்புறம் சொல்லுவோம் இங்க பாத்தீங்கன்னா வந்து ஸோ எல்லாத்தையும் அர்பனா மாத்திட்டு இருக்கோம். இங்க இருந்த காடுகள் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் வந்து அர்பனா மாத்திட்டு இருக்கோம் டியூ டு அர்பனைசேஷன். அப்படின்னா இங்க வாழக்கூடிய தாவரங்கள் விலங்குகள் வந்து கவுண்டிங் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதை சொல்லுவாங்க எப்படின்னா டியூ டு அர்பனைசேஷன் இன் த டிராபிக்கல் சவானா ரீஜன் த அனிமல்ஸ் லிவ்ட் தேர் வாஸ் அண்டர் டேஞ்சர். அப்படி சொல்றாங்க, அங்க வாழக்கூடிய விலங்குகள் வந்து டேஞ்சரா காணப்படுது. ஓகேங்களா? அது நம்ம அடுத்து பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா டெசர்ட் பயோம்ஸ். அடுத்து நான் பார்க்கறது வந்து டெசர்ட் பயோம்ஸ். தமிழ் சொல்றாங்க பாலைவன பல்லுயிர் தொகை சொல்லுவாங்க. பாலைவனம் பெரிய பிரதேசம். பாலைவனங்கிறப்ப கம்ப்ளீட்டா இருக்கும். இதோட ரேஞ்ச் தெரிஞ்சுங்கன்னா வந்து 20 to 30 டிகிரி நார்த் அண்ட் சவுத். ஓகேவா? பூமி இருக்கு, 0 டிகிரி போடுறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 10 டிகிரி நார்த்து, 10 டிகிரி சவுத். எனக்கு என்ன பார்த்தோம்? டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ் படிச்சோம். ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்குறோம்? 10 to 20 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருந்துச்சு? 10 to 20. ஓகேவா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருந்துச்சுன்னா வந்து டிராபிக்கல் சவானா இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா வந்து 20 to 30. ஓகேவா? அப்போ 20 to 30 என்ன அர்த்தம்னா இந்த ரீஜன்ல இருக்கும். 20 டிகிரி to 30 டிகிரி நார்த்து, 30 டிகிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 20 டிகிரி சவுத் டு 30 டிகிரி சவுத். ஓகேவா? அப்போ டெசர்ட் பயோம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 20 to 30 டிகிரி போத் நார்த் அண்ட் சவுத், வடக்கு மற்றும் தெற்கு ரெண்டுலேயுமே காணப்படுது. ஓகேங்களா? இதாக நமக்கு டெசர்ட் பயோம்ஸோட ரேஞ்ச். அடுத்த இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட் ஏன் டெசர்டாகவே இருக்கு, பாலைவனம் வந்து இது எவ்வளோ ஹாட்டாக இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய அந்த ஆனுவல் ரெயின்ஃபால் இருக்கு இல்லையா, ஆண்டு மழைப்பொழிவு இருக்கு இல்லையா, ஆனுவல் ரெயின்ஃபால்
ஆண்டு மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா வந்து லெஸ் தேன் 25 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, வரக்கூடிய ஆண்டு மழைப்பொழிவு வந்து லெஸ் தேன் 25 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேவா, அது கம்ப்ளீட்டா வந்து ரெயின்ஃபால் இருக்காது, பெரும்பாலும் ரெயின்ஃபால் இருக்காது. ஓகேவா, ஸோ லெஸ் தேன் 25 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் கிடைக்கும். அப்போ ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கிறப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த தாவரங்கள் முளைக்காது. தாவரம் முளைக்கிறதுக்கு என்ன ஆகும், அல்டிமேட்டா எவாபரேஷன் ஆகாது, ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெயின்ஃபால் கிடையாது. அதாவது சைக்கிள் பார்த்தோம். ஓகேவா, யோசிச்சு பாருங்க. ஸோ வந்து என்னாச்சுன்னா ப்ராப்பராக நமக்கு ரெயின்ஃபால் கிடைக்கல, ரெயின்ஃபால் இல்லைங்கிறப்ப என்ன ஆகாது, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து எதுவுமே முளைக்காது. ஓகே, ப்ராப்பராக பிளான்ஸ் இல்லைங்கிறப்ப என்ன ஆகாது, அங்கே இருக்க எவாப்ரேஷன் ப்ராப்பராக ஆகாது. எவாப்ரேஷன் ஆகலைங்கிறப்ப ரெயின்ஃபால் கிடைக்காது. ஓகே, எல்லாமே சைக்கிள் மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆனுவல் ரெயின்ஃபால் 25% கம்மியாக சொல்லிட்டு இல்லையா, ஆற்றம் தெரிஞ்சு இங்கேயும் சில தாவரங்கள் இருக்குது, ரொம்ப ரேரா. ஓகே, சில தாவரங்கள் இருக்கிறது சில பாலைவன சூழலுக்கு ஏற்ற மாதிரி, டெசர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டு சில தாவரங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சப்பாத்தி கல்லி, கேக்டஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாலைவனத்தில் காணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, பாலைவனத்தில் காணப்படும் தாவரங்கள் சொல்லுவாங்க ஜெரோபட் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ வறல் நில தாவரங்கள், வறல் நில தாவரங்கள், பாலைவனத்தில் காணப்படும் தாவரம் இல்லையா, அது பேர் பார்த்தீங்கன்னா வறல் நில தாவரம் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிள் விஷயம், அவ்வளோதான். சரிங்களா, அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்க வேண்டியது, ஸோ பாலைவன சோலைன்னு ஒன்று இருக்கு. ஓகே, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லணும்னா பாலைவன சோலை, ஒயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒயாசிஸ். ஸோ ஒயாசிஸ் விஷயம் பார்த்தீங்கன்னா பாலைவனம் கம்ப்ளீட் ட்ரையாக தான் இருக்கும், பட் அங்கங்கே வாட்டர் சோர்ஸ் இருக்கும். ஓகேவா, பாலைவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சாண்ட் டியூன்ஸ் இருக்கும், மணல் குன்றுகள் காணப்படும். கம்ப்ளீட்டாக சாண்ட் டியூன்ஸ். இப்போ படம் ஆடு ஜீவிதம்னு சொல்லி, ஓகேங்களா, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க பாலைவனத்தை காமிச்சிருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது அந்த பாலைவனத்தில் ரொம்ப ரேராக அங்கங்கே தண்ணி இருக்கும். ஓகே, அந்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா படத்தில் போயிட்டு ஒரு சீன்ல என்ன பார்த்தீங்கன்னா அழுக்கு தேங்கிய தண்ணி குடிப்பாங்க போய். ஓகேங்களா, உடல் பாதையில் ஏற்படும். அப்படி என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பாலைவனத்தில் ரொம்ப ரேராக அங்கங்கே தண்ணி இருக்கும். ஓகேங்களா, அப்படி ஒருவேளை ஃப்ரெஷ் வாட்டர் காணப்பட்டுச்சுன்னா, ஓகேவா, ஸோ என்ன சொல்லுவாங்கன்னா பாலைவனத்தில் ஆங்கவே காணப்படக்கூடிய அந்த ஃப்ரெஷ் வாட்டர், அது சொல்றாங்க ஒயாசிஸ் சொல்லுவாங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா பேர் பாலைவன சோலை. தமிழ்ல பேர் பார்த்தீங்கன்னா பாலைவன சோலை. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய பாலைவனத்தில் கண்டிப்பாக நமக்கு கொஞ்சமாக நமக்கு வாட்டர் சோர்ஸ் கிடைக்கும். அப்போ அதை ஒட்டி கொஞ்சம் தாவரங்கள், அதை விட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சில பிளான்ஸ் இருக்காது செய்யும், அதை விட்டு சில பிளான்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, அதில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து தட் இஸ் பாலைவன சோலை, ஒயாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுங்க. டெசர்ட் பனியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 20-30 டிகிரி நார்த் சவுத்து. ஓகேவா, ஸோ அடுத்து நான் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேட் கிராஸ்லேண்ட். ஓகேவா, டெம்பரேட் கிராஸ்லேண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து மித வெப்பமண்டல புல்வெளிகள், மித வெப்பமண்டல புல்வெளிகள். ஓகேங்களா, அப்புறம் சொன்னா இந்திய ரீஜனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நார்மலாக தான் இருக்கும். ஓகேவா, மித வெப்பமண்டலம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சரும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா மீடியமாக இருக்கும். அதே போல் கூலிங் கோல்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கூலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியமாக தான் இருக்கும். ஓகேங்களா, பட் ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நார்மல் ரேஞ்ச் தான். பட் டியூரேஷன் இருக்கு இல்லையா, எத்தனை காலத்துக்கு இருக்கு இல்லையா, சரியா. ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் ரேஞ்ச், கோல்டும் நார்மல் ரேஞ்ச், குளிரும் நார்மல் ரேஞ்ச் தான். பட் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அது எத்தனை காலத்துக்குன்னா, இந்த குளிர் இருக்கு இல்லையா நீண்ட காலத்துக்கு காணப்படும், நீண்ட காலத்துக்கு டியூரேஷன் அதிகம். ஓகேவா, நம்ம ஊர் பாருங்க, இப்போ நார்த்லாம் போயிட்டீங்கன்னா, நார்த் தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிரா தனித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நார்த்தில் வந்து ஸோ எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சராக இருக்கும் சம்மரில். அதே போல் வின்டரில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீமான கூலிங்காக இருக்கும். பட் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எப்படி இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா, ரொம்ப அதிக வெப்பம் கிடையாது, ரொம்ப அதிகமான கூலிங் கிடையாது நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா, அப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி தான். ஸோ டெம்பரேட் கிராஸ்லேண்டுங்கிறது டெம்பரேச்சரும் அதே போல் குளிர் எப்படி இருக்குது ஓரளவுக்கு வந்து நார்மலாக தான் இருக்குது. பட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டியூரேஷன் இருக்கு இல்லையா, ஸோ டெம்பரேச்சர் வந்து மீடியமாக இருக்கும், நார்மல் பீரியடாக இருக்கும். ஆனால் என்ன குளிர் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப காலத்துக்கு நீடிச்சிருக்கும். டியூரேஷன் மந்த் வந்து ரொம்ப மாசமாக இருக்கும். ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி கூலிங் சீசனாக தான் இருக்கும். ஓகேங்களா, அது தெரிஞ்சுங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கு புல்வெளிகள் தான் காணப்படுது, கிராஸ்லேண்ட் தான் அதிகமாக இருக்கு, புல்வெளிகள் காணப்படுது. அது எப்படி கிடைக்கும் நமக்கு, புல்வெளிகள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வரக்கூடிய ரெயின்ஃபாலை பேஸ் பண்ணி தான் இருக்கும்.
ஓகேவா? புல்வெளிகள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரைன்ஃபால் மழைப்பொழிவு சார்ந்ததாக இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் புல்வெளிகள்னு சொல்லிட்டோம். அப்ப என்ன பண்றாங்க இந்த ரீஜன்ல ஓகேவா? பெரும்பாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வந்து தாவரங்கள் விலங்குகள் வந்து வளர்க்க மாட்டாங்க. அதே போல உணவுப் பொருட்கள் வளர்க்க மாட்டாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபாலோ பண்றாங்கன்னா ஸோ இது ஃபாலோ பண்ணுவாங்க. கிராஸ் லேண்டுக்கு என்ன பண்றாங்க? ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் கால்நடைகள் ஓகேவா? கிராசிங் அனிமல்ஸ் இருக்கு இல்லையா? ஆடு மாடு இந்த மாதிரி இருக்கு கிராசிங் அனிமல்ஸ் அதான் வந்து வளர்க்குறாங்க. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் மெஜாரிட்டி வளர்க்க மாட்டாங்கன்றாங்க. அதுபோல வந்து ஸோ கிரேசிங் அனிமல்ஸ் அதாவதுன்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேய்ச்சலுக்கான கால்நடைகள் தான் வந்து பெரும்பாலுமே இவங்க வந்து க்ரோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது பேசிக்காக தெரிஞ்ச விஷயம். இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஸோ 30லிருந்து 45 டிகிரி நார்த் சவுத்தாக இருக்கும். ஓகேவா? இந்த டயக்ராம் போட வச்சுங்க எப்படி இருக்கும் 0 டிகிரி அப்புறம் 30லிருந்து 45 டிகிரி 30லிருந்து 45 டிகிரி ஓகேவா? 30 to 45 டிகிரி சவுத்து, இது 30 to 45 டிகிரி நார்த் ஓகேங்களா? இந்த மாதிரி ரேஞ்சில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டெம்பரேட் கிராஸ் இந்த மட்டும் புல்வெளிகள் காணப்படும். ஓகேவா? ஸோ அடுத்து என்னன்னா இந்த கொஸ்டின் கேட்பாங்க அடிக்கடி எழுதி போகிற ஒரு கொஸ்டின் என்ன விஷயம்னா சில மேட்ச் ஃபாலோன்னு கேட்பாங்க. இது நம்ம சொல்றோம் தமிழ் என்ன சொல்றோம் மித வெப்பமற்ற புல்வெளிகள் சொல்றோம். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா டெம்பரேட் கிராஸ்லேண்ட் சொல்றோம். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு ஊர்ல இந்த மாதிரி கிராஸ்லேண்ட்ஸ் காணப்படும். அதுக்கு பேர் கேட்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நார்த் அமெரிக்கா வச்சுங்க நார்த் அமெரிக்கா இந்த கொஸ்டின் கேட்டே இருப்பாங்க பல தடவை மேட்ச் பல பேர் கேட்பாங்க. நார்த் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா பேர் சொல்லுவாங்க ப்ரைரிஸ் சொல்லுவாங்க. ப்ரைரிஸ் தமிழ் வந்து ப்ரைரிஸ் அந்த ஊர்ல வந்து கிராஸ்லேண்ட் இருக்கிறது ப்ரைரிஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா யுரேஷியா இருக்க கிராஸ்லேண்ட் என்ன பேர் இருக்கிறாங்க வந்து ஸ்டெப்பிஸ் சொல்லுவாங்க. ஸ்டெப்பிஸ் ஓகேவா? ஸ்டெப்பி யுரேஷியா இருக்கக்கூடிய அந்த கிராஸ்லேண்ட் புல்வெளிக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பிஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அர்ஜென்டினா ஓகேவா? அர்ஜென்டினா அண்ட் உருகுவே இங்க இருக்கக்கூடிய கால்வெளிக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்து பம்பாஸ். இங்க இருக்க புல்வெளிக்கு பேர் பார்த்தீங்கன்னா பம்பாஸ். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா. அடுத்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா அங்க இருக்கிற புல்வெளிக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்றாங்கன்னா வந்து பெல்ட். ஓகேவா? பெல்ட் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ரொம்ப முக்கியம் பண்ணீங்க பிகாஸ் அப்படி எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா வந்து டவுன் டவுன்ஸ். ஓகே ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய கிராஸ்லேண்ட் பேர் பார்த்தீங்கன்னா டவுன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து ஓகேவா? நியூசிலாந்து இருக்கு இல்லையா? அங்க இருக்கக்கூடிய கால்நடை பேர் பார்த்தீங்கன்னா கேண்டன்பர்க். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு சீனாவில் சொல்லுவாங்க மஞ்சூரியன் சொல்லுவாங்க. சீனாவில் அங்கே இருக்கிற புல்வெளிக்கு பேர் மஞ்சூரியன். ஓகேங்களா? அப்போ தெரிஞ்சிருச்சுன்னா வந்து டெம்பரேட் கிராஸ் அதாவது மித வெப்பமண்டல புல்வெளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கும். பட் அந்த ப்ரொலாங்டு பீரியட் ஆஃப் கோல்டு இருக்கும். அதாவது நீண்ட காலத்துக்கு குளிர் இருக்கும். ஓகேங்களா? அடுத்த விஷயம் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வந்து இதோட ரேஞ்ச் என்னன்னா வந்து ஸோ 30லிருந்து 45 டிகிரி நார்த் சவுத் நம்மளுடைய ரேஞ்ச் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த இங்க இருக்கிற புல்வெளிகள் முழுக்க அங்கே கிடைக்கக்கூடிய ரெயின்ஃபால் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? அதை என்ன பண்றாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிராஸ் லேண்ட் இருக்குமே தவிர அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் கல்டிவேட் பண்ண மாட்டாங்க. இங்க என்ன பார்த்தீங்கன்னா வந்து மேய்ச்சலுக்கான கால்நடை மீன்ஸ் ஆடு மாடு தான் வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்தீங்கன்னா வந்து கிராஸ் லேண்ட்ஸ் காணப்படுது. அதுக்கான பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேர் கொடுத்தது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அடுத்து பார்க்குற விஷயம் பார்த்தீங்கன்னா துந்த்ரா பயோம்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து துந்த்ரா பயோம்ஸ் துந்த்ரா பல்லுயிர் தொகுதி. துந்த்ரா ஓகேவா? ஸோ துந்த்ரானா ஒன்றும் கிடையாது ஒரு துருவம். ஓகேவா? அதான் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் 0 டிகிரி பூமி இருக்கு. அங்க இருந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரில இருக்கு 45 சவுத்துல இருந்து துந்த்ரா பார்த்தீங்கன்னா இங்க இருந்து 60 ஆரம்பிச்சிடும். 60 டிகிரி இருக்கு இல்லையா? 60 நார்த்து 60 சவுத். ஓகேங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா 90 டிகிரிங்கிறது உச்சபட்சம். ஓகேவா? 90 டிகிரி நார்த்து 90 சவுத்துங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம்.
ஓகேவா. ஸோ பூமியோடைய வந்து உச்சபட்ச பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 90° நார்த்து, 90 சவுத். ஓகேவா. அப்படின்னா பார்த்தீங்கன்னா 90 நார்த்தோட இது போயிட்டீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க பனிக்கட்டியா இருக்கும். இந்த படங்களை பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஐஸ் ஏஜ்ல படம் இருக்கும், ஐஸ் ஏஜ். ஓகேவா. அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து பனிக்கட்டியே காமிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக் எல்லாமே துருவ பகுதி, போலார் ரீஜன் தான். ஓகேங்களா. அப்புறம் விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த 90°ல போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக உறைஞ்சு போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீஸாக இருக்கும், ஃப்ரோசனாக இருக்கும். ஓகேவா. பட் எப்படின்னா எக்ஸாக்டா அங்கே மட்டும் உருவாகாது. என்ன விஷயம்னா 60°க்கு அப்புறம் டெம்பரேச்சர் குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன ஆகும், 70° போனீங்கன்னா வந்து சிறு சிறு காற்று வீச ஆரம்பிக்கும். 80° போயிட்டீங்கன்னா வந்து எப்படின்னா வந்து அந்த காற்று எல்லாமே என்ன ஆகும், ஸோ ரொம்ப வந்து நம்ம சொட்டர்லாம் போடுற அளவுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஓகேவா. 90° போயிட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரோசன் ஆயிருக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 60°ல இருந்து 90° வரைக்கும், அது போத் நார்த் சவுத் இருக்கு இல்லையா, அங்க ரெண்டுமே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் வந்து துந்துரா, தமிழ்ல பார்த்தீங்கன்னா துந்துரான்னு சொல்றோம். ஸோ சிம்பிளான விஷயம், போலார் ரீஜன் தான், துருவ பகுதிக்கு தான் துந்துரான்னு சொல்றாங்க. இது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு இங்க ஆர்டிக் அண்டார்டிக். ஓகேவா. ஆர்டிக் அண்டார்டிக். ஓகேவா. அங்க இருக்கக்கூடிய பகுதி தான் சொல்றோம், நமக்கு துந்துரான்னு சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த லேண்ட் இருக்கு இல்லையா, அங்க பார்த்தீங்கன்னா தாவரங்கள் இருக்காது பெரும்பாலும். எப்படின்னா வந்து பேரன் லேண்டாக தான் இருக்கும். ஓகேவா. இங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேரன் லேண்ட், தரிசு இல்லாம தான் காணப்படும். ஓகேங்களா. ஸோ பேரன் லேண்ட் சொல்லுவாங்க இது பேர். ஓகேவா. அப்படின்னு சொன்னா பிகாஸ் அங்க தாவரங்கள் பெரும்பாலும் இருக்கு. ஃபுல்லா பனிக்கட்டி. ஒரு தாவரம் வளர்றதுக்கு கண்டிப்பா என்ன தேவை, டெம்பரேச்சர் தேவை. பட் இங்க தாவரமே கிடையாது, டெம்பரேச்சர் கிடையாது. அப்படின்னு சொன்னது இங்க இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் இல்லாத பகுதிக்கு பேரு பேரன் லேண்ட். தமிழ்ல பேர் பார்த்தீங்கன்னா தரிசுன்னு சொல்லுவாங்க. தரிசு பார்த்தீங்கன்னா வெற்றிடமா தான் காணப்படும். ஓகேவா. அடுத்து என்னன்னா இங்கிலீஷ்ல மக்கள் வாழ்றாங்க. எஸ் தேர் ஆர் பீப்புள்ஸ் லிவ் தேர். ஓகேவா. அப்படின்றா இங்க வாழக்கூடிய பீப்புள் இருக்காங்க இல்லையா, அந்த பீப்புளுக்கு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஸோ பீப்புள் வாழக்கூடிய இது இருக்கு இல்லையா, அவங்க வாழக்கூடிய வீடு இருக்கு இல்லையா, அது கிட்ட சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இக்லூன்னு சொல்லுவாங்க. இக்லூ. ஓகேவா. ஸோ எஸ்கிமோக்கள், எஸ்கிமோ எஸ்கிமோ ஓகே. அதான் பார்த்தீங்கன்னா பனி துருவ பகுதி போலாரில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எஸ்கிமோக்கள் சொல்றாங்க. அவங்க வாழக்கூடிய அந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இக்லூ. ஸோ இக்லூங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். சொல்லினா வந்து ஒரு பனி கட்டி இருக்கு இல்லையா, பனிப்பாறைகள் இருக்கு இல்லையா, அது வந்து பனிப்பாறையில வந்து கொஞ்சம் உடஞ்சு அதில் வந்து கதவெல்லாம் வச்சிருப்பாங்க. உள்ள போயிட்டா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடுப்பு எரிச்சுட்டே இருக்கும். மீன்ஸ் அவங்க ஹாட் பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் அடுப்பு எரிச்சுட்டே இருக்கும். சில ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சராக இருக்கிறத இக்லூன்னு சொல்லுவாங்க. முழுக்க முழுக்க அப்படின்னா பனிக்கட்டியை வச்சு செங்கல் மாதிரி உருவாக்கியிருப்பாங்க, அவங்க வீடு உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா. அது பேர் இக்லூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து துந்திரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துருவ பகுதி, பார்த்தீங்கன்னா போலார் ரீஜன். ஓகேவா. அப்போ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 60° to 90° நார்த் சவுத்தாக இருக்கு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா ஆர்டிக் அண்டார்டிக் தான் எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த விஷயம் என்ன, இங்க தாவரங்கள் காணப்பாது, முழுக்க முழுக்க பேரங்கான தரிசனமாக தான் காணப்படும். அப்படின்னா விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பேர் எஸ்கிமோன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அவங்க வாழக்கூடிய அந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வந்து இக்லூன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுதான் பேசிக்கான விஷயம். இங்க வேற ஏதாவது அனிமல்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எஸ், அனிமல்ஸ் இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா வந்து எர்மைன்னு ஒரு அனிமல்ஸ் இருக்குங்க, எர்மைன். ஓகேவா. ஸோ எர்மின் அப்படிங்கிறது வந்து ஒரு கீரி, வெள்ளைக்கீரின்னு சொல்லுவாங்க. வெள்ளைக்கீரி ஒரு கீரி இருக்குல்ல, நம்ம கேள்விப்பட்டில்ல, கீரியும் பாம்சாலம் சொல்லியிருக்கீங்களா, அப்போ வெள்ளைக்கீரி. ஓகேவா. ஸோ எர்மின்ங்கிறது வந்து வெள்ளைக்கீரி. அந்த கீரி என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து பாலைவனம் இந்த போலார்ல வாழ்ந்துட்டு இருக்கு. இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பனிக்காலத்துல, ஓகேங்களா, என்ன பண்ணுறது கம்ப்ளீட்டா ஒயிட்டா மாறிடும். இது பார்த்தீங்கன்னா வந்து குளிர்காலத்துல இது பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட்டா மாறிடும். அதே சம்மர்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ நமக்கு எப்படின்னா வந்து ஒரு ப்ரௌன் கலராக இருக்கும். சம்மரில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக இருக்கும். ஓகேவா. இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பச்சோந்தி சொல்லுவாங்க. ஓகே. பச்சோந்தி என்ன பண்ணுவோம், ஸோ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கால் வைக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் மாறிக்கிட்டே இருக்கும். சரி, லீஃப்ல கால் வச்சா பச்சையாக மாறிடும், பிரான்ச்ல காலை வச்சா பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக மாறி இருந்தால் அது மாதிரி பச்சோந்தி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. பட் இங்கே என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா எர்மின் அப்படிங்கிறது வெள்ளை கீரி. இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து இது பனிக்காலத்தில் கம்ப்ளீட்டாக ஒயிட்டாக மாறிடும். ஓகே. உடம்பு ஃபுல்லாக ஒயிட்டாக மாறிடும், ஹேர் ஃபுல்லாக ஒயிட்டாக மாறிடும். ஓகேவா. அதே இப்போ சம்மரில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனாக இருக்கும். எதுக்காகன்னா ஒரு நேச்சுரல் பாதுகாப்பு. ஓகேவா. ஏன்னா பனிக்காலத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கும், இந்த பகுதியில் வெளிச்சமே இல்லாமல் வெயில் இல்லாமல் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஸோ ஸ்னோஃபால் வெள்ளையாக இருக்கும். அப்போ எதிரிகள் தப்பிக்க முடியாது. இன்னாட டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் த எனிமீஸ். ஓகேவா. இயற்கையோடைய எதிரிகள் தப்பிக்க நம்ம கம்ப்ளீட்டாக வந்து வெள்ளையாக மாறி இருக்கும். வந்து ஒரு சிம்பிளாக கேட்பாங்க. ஓகேவா. ஸோ பனி பிரதேச காணப்படக்கூடிய எந்த விலங்கு
கோடையில வந்து ப்ரௌனா இருக்கும். ஓகேவா? அதே போல நம்மளுடைய விண்டர்ல வந்து ஃபுல்லா ஒயிட்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அனிமல் பேர் என்னன்னா வந்து எர்மைன். ERMINE. ஓகேங்களா? இது பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். இது வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகே. மொத்தம் இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்த்துருக்கோம்னா வந்து பயோம்ஸ் பத்தி பார்க்க ஆரம்பிச்சோம். பயோம்ஸ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன் அங்க என்ன இருக்கும்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரா ஃபௌனா குறிப்பிட்ட பகுதியில தாவரங்களும் விலங்குகளும் எப்படி இருக்கணும்? ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணி இருக்கணும். ஓகேவா? அது பேர் வந்து பயோம்ஸ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட பயோம்ஸ் என்ன சொல்றாங்க? ரெண்டா பிரிக்கும். ஒன்று வந்து அக்வாட்டிக் பயோம்ஸ், இன்னொன்று வந்து டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ். ஸோ அக்வாட்டிக் பயம் ஒன்றும் கிடையாது. அந்த நீர் பகுதியில தாவரங்கள் விலங்குகள் இருக்கும். ஓகேவா? ஒரு ஆறு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சில செடிகள் இருக்கும், கூட பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸ் இருக்கும். ஓகே, மீன்கள் இருக்கும். இந்த மாதிரி நீர்ல வாழக்கூடியதுக்கு தான் வந்து அக்வாட்டிக் பயோம்ஸ். கூட என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் அஞ்சா பிரிச்சாங்க. ஓகேவா? அதான் மட்டும் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ் அஞ்சா பிரிக்கிறாங்க. அதில் ரேஞ்ச் பார்த்தோம். ஸோ 0 டிகிரி நம்மளுடைய பூமத்திய ரேகை இருக்குல்ல, இருக்குல்லையா, அங்கிருந்து கணக்கு வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப எப்படி பிரிச்சாங்க அஞ்சா பார்க்கும்போது டிராபிக்கல் ஃபாரஸ்ட் பயோம்ஸ், அதாவது வெப்பமண்டல காடுகள் பயோம்ஸ். அடுத்து ரெண்டா பார்த்தீங்கன்னா வந்து டிராபிக்கல் சவானா. ஓகேவா? ஸோ வெப்பமண்டல சவானா. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டெசர்ட் பயோம்ஸ், பாலைவன பயோம்ஸ். ஓகேவா? நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேட் கிராஸ்லேண்ட், அதாவது மிக வெப்பமண்டல புல்வெளிகள். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா துந்திரா பயோம்ஸ். ஓகேங்களா? அஞ்சாவது பார்த்தீங்கன்னா துருவ பகுதி. ஸோ இதெல்லாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா வந்து என்ன தேவை தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? எப்படி கேட்பாங்கன்னா சில டைம் வந்து 0 டிகிரில இருந்து மீன்ஸ் அந்த ஈக்குவட்டோரியல் ரீஜன்ல இருந்து டுவர்ட்ஸ் போல். ஓகேவா? டுவர்ட்ஸ் போலார். ஓகேவா? அப்போ வந்து துருவ பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஆர்டரை வரைஞ்சு விட சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆர்டர் ப்ராப்பராக இருக்கணும். என்ன விஷயம்? டிராபிக்கல் ஃபாரஸ்ட், டிராபிக்கல் சவானா, அடுத்து டெசர்ட், டெம்பரேட் கிராஸ்லேண்ட், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு துந்திரா. இந்த மாதிரி ஆர்டர் கேட்பாங்க. அதுபோக என்ன கேட்பாங்க இதில்? ஸோ அந்த ஒவ்வொரு ரீஜனுக்கான ரேஞ்ச் கேட்பாங்க. 10 to 10, 20 to 30 சொல்லி ரேஞ்ச் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே என்னென்ன மாதிரி அனிமல்ஸ் காணப்படுது. ஓகே. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அது எந்த நாட்டில் காணப்படுதுன்னு கேட்பாங்க. ஓகே, இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ ரேஞ்சு. ஓகே. அதுக்கடுத்து அனிமல்ஸ், அது கூட பார்த்தீங்கன்னா என்ன பிளான்ஸ், கூட பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஃபாரஸ்ட், எந்த ரீஜனில் எந்த நாட்டில் காணப்படுன்னு சொல்லி படிச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டாபிக். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேஷனல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதான் நம்ம பார்க்க வேண்டிய பயோம்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேங்களா? பல்லுயிர் தொகுப்பு மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் ரீஜனில் தாவரங்களும் விலங்குகளும் ஒன்று சேர்ந்து வாழ்றது தான் பல்லுயிர் தொகுப்புன்னு சொல்றோம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா?